திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக கோட்டாட்சியர் தியாகராஜனிடம் சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். அவர் அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஆண்டவன் மீது சூழலைத்து உறுதி கூறுகிறேன். சமத்துவ மக்கள் கட்சித் தலைவரான சரத்குமார் தற்பொழுது தென்காசி தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கிறார். அதிமுக கட்சியில் அங்கம் வகிக்கும் சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் தற்பொழுது வரவிருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். இதனை அடுத்து அவர் வேட்புமனு தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார். இதன் நேரடி காட்சிகளை நாம் பார்க்கிறோம். வேட்புமனு தாக்கல் செய்யும் இடத்திற்கு அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் உடன் வந்திருக்கிறார்கள். வேட்புமனு தாக்கலை அடுத்து தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒட்டப்பிடாரம் தொகுதியில் புதுக்கோட்டை, தாளமுத்து நகர் பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ளவிருக்கிறார். வரவிருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலுக்காக அவர் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு கட்ட பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் அவர் போட்டியிடும் திருச்செந்தூர் தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக கோட்டாட்சியர் தியாகராஜனிடம் சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் வேட்புமனு தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார். அவருடன் அக்கட்சியின் மகளிர் அணி தலைவர் ராதிகா சரத்குமார் உடன் இருக்கிறார். மேலும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் உடன் இருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியில் பங்கு கொள்ளும் சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் அவருடைய வேட்புமனுவை தாக்கல் செய்யும் நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.